இங்கே பாருங்களேன், எவ்வளோ மீன் பண்ணை இருக்குது பாருங்கள். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் கட்டடம், மீன் பண்ணை, விவசாயம், வீடுகள் இருந்தாலும் விவசாயத்தை யாரும் மறக்கவே இல்லைங்க. அது பாருங்கள் எவ்வளோ மீன் பண்ணை வச்சுருக்காங்க. இது பூரா மீன் பண்ணை தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாலம். இதில் வந்து 100 நாள் அதுக்குள்ளே விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்குள்ளே ஏதோ நடுறாங்க. பாருங்கள் வாழையை. நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுறதுன்னு சொன்னாவே கேவலமாக நினைக்கிறாங்க. நம்ம ஊரில் இங்கே வந்து விவசாயத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப மதிக்கிறாங்க. சைனாவில் இவ்வளோ மீன் பண்ணை பாருங்கள், இவ்வளோ பெரிய சிட்டி மாதிரி இருக்கா வீடு பாருங்கள். எவ்வளோ விவசாயம் தெரியுது பார்த்தீங்களா? வீடு வீடாக தான் இருக்குது. விவசாயம் கிட்ட அப்படி தான் இருக்குது. அப்படியே ஒரு போராமத்தனமாக இருக்குங்க. அந்த இடத்த மட்டும்தான் வீடு கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் விவசாயம் தான். நாட்டுக்கு எவ்வளோ பெரிய முக்கியம் விவசாயங்கிறது சின்ன ஒரு கிராமம் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள் விவசாயம் நடக்குதா, மீன் பண்ணியிருக்காங்க தெரியுதா? அது நமக்கு போராமையாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். அதே மாதிரி இப்போ நான் கிராஸ் பண்ணதில் ஒரு 5-6 ஆறு கிராஸ் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் தண்ணி போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடு. வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாரம்பரிய தொழில், விவசாயமோ, மீன் பண்ணை, இது எல்லாம் எதையுமே அவங்க மாற்றலை. அதை என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அக்செப்ட் அவங்களுக்கு. அப்போ இங்கே வரணும்னா ஆங்காங்லேருந்து இங்கே தான் ஒரு 250 கிலோமீட்டருங்க. 3.5 ஹவரில் போயிடுவாங்க. அவ்வளோ பக்காமல் இங்கே பாலம் தெரியுதா? விவசாயம் நடக்குதா? கீழே என்ன பாலம் கட்டினாலும் விவசாய நிலம் அவங்களுக்கு தான். அந்த தூண் மட்டும்தான் கவர்மெண்ட்டோட சேர்ந்து. அப்படிதான் பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஃபேக்ட்ரி தெரியுதா? கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலை நடக்குது. நமக்கு போகிறாமையாக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி நிறைய ஆறு போயிட்டு பாருங்கள். இவ்வளோ பெரிய சிட்டி இருக்குல்ல, விவசாயத்தை பாருங்கள். இங்கிட்டும் விவசாயம் நடக்குதா? பார்த்துட்டே வராங்க. எவ்வளோ பெரிய சிட்டி இருக்குது. இந்த பாருங்கள் விவசாயத்தை. இந்த பாலத்துக்கு அடியில் விவசாயம் பண்ணிகிட்டே வராங்க. இது வந்து பெரிய சிட்டி மாதிரி தெரியுது. ஃபுல்லாக வீடு தான் இருக்குது. பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக போராமையாக இருக்குது நமக்கு. இங்கே பாருங்கள் விவசாயத்தை. கரும்பு பாருங்கள். நம்ம ஒரு கருப்பு கரும்பு இருக்குல்ல, அது போட்டிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய சிட்டிக்கில் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி பாராட்டாமல் என்னங்க பண்ண முடியும்? இங்கே பாருங்கள் வாழை வச்சுருக்காங்க பாருங்கள். சிட்டி தெரியுதா அவங்களுக்கு?